உண்மையின் தாயே இறைவா, இறை மகனே இறைவா, தூய ஆவி இறைவா, உம்மை புகழ்கின்றோ. அன்புருவான இறைவா, அகிலம் காக்கும் இறைவா, அமைதி அருளும் இறைவா, உம்மை போற்றுகின்றோம். நெஞ்சில் சுமக்கும் இறைவா, நீதியில் நிறைவே இறைவா, சுமை தாங்கியே இறைவா, புகழ்ந்து போற்றி ஆராதிக்கின்றோம். ஆண்டவரே, எனக்கு எல்லாமே நீங்க தான். ஆண்டவரே, ஆண்டவரே, என் இறைவா, நீர்தாமே என் உரிமை சொத்து. ஆண்டவரே, என்னை காத்தருளும், உம்மிடம் அடைக்கலம் நான் புகுந்தேன். ஆண்டவர் நீர் என் தலைவரன்றோ, உமையன்றி வேறேது செல்வமுண்டோ. ஆண்டவரே, என் இறைவா, நீர்தாமே என் உரிமை சொத்து. ஆண்டவர் நீரே என் வாழ்வாகும், அனைத்துமே உமதருள் நினைவாகும். அறிவுரை வழங்கிடும் அன்பரும் நீர், அறவழி நடத்திடும் மாயரும் நீர். ஆண்டவரே, என் இறைவா, நீர்தாமே என் உரிமை சொத்து.
லூக்கா எழுதிய நற்செய்தி அலகு 10 இறை சொற்றொடர்கள் 38 முதல் 42 வரையிலானவைகள். அக்காலத்தில் இயேசு தம் சீடர்களுடன் ஒரு ஊருக்கு சென்றார். அங்கே பெண் ஒருவர் அவரை தம் வீட்டில் வரவேற்றார். அவர் பெயர் மார்த்தா. அவருக்கு மரியா என்னும் சகோதரி ஒருவர் இருந்தார். மரியா அவருடைய காலடி அருகில் அமர்ந்து அவர் சொல்வதை கேட்டுக்கொண்டிருந்தார். ஆனால் மார்த்தா பற்பல பணிகள் புரிவதில் பரபரப்பாகி இயேசுவிடம் வந்து, ஆண்டவரே, நான் பணிவிடை செய்ய என் சகோதரி என்னை தனியே விட்டுவிட்டாளே, உமக்கு கவலை இல்லையா? எனக்கு உதவி புரியும்படி அவளிடம் சொல்லும் என்றார். ஆண்டவர் அவரை பார்த்து, மார்த்தா மார்த்தா, நீ பலவற்றை பற்றி கவலைப்பட்டு கலங்குகிறாய். ஆனால் தேவையானது ஒன்றே. மரியாவோ நல்ல பங்கை தேர்ந்தெடுத்து கொண்டாள், அது அவளிடமிருந்து எடுக்கப்படாது என்றார். அன்புக்கினவர்களே, தேவையானது ஒன்று, இது நமக்கு தெரியுமா என்ற கேள்விதான் இந்த இறைவார்த்தை நமக்கு முன்வைக்கிறது. இந்த நவீன காலத்தில் நாம் யார்கிட்டையாவது கேட்டோம்னா, ஒரே பிஸி என்கேஜ், ஃபுல்லி என்கேஜ், வர முடியாது, நேரம் இல்லை என்று பலவற்றை நாடி தேடி அதிவேகமாக செயல்பட்டு கொண்டிருக்கிறோம். இந்த உலகிற்கு நன்றி சொல்லி விடைபெறுவதற்குள் பலவற்றை அடைய வேண்டும், அனுபவிக்க வேண்டும் என்று மிகவும் பரபரப்பாக படபடப்பாக அலைகிறோம். இப்படி அலைந்ததனால் அடைந்த லாபம் என்ன? ஒரு வேளை இருக்கலாம், ஆனால் அதிகமான பேர் சொல்வார்கள் பெரு நஷ்டம்தான் மிஞ்சியது என்று சொல்வார்கள். பெரும் கவலைதான் கிடைத்தது. வாழ்க்கையில் லாபம் கிடைக்க வேண்டும் என்றால் ஒன்றே ஒன்று போதும் என்கிறார் ஆண்டவர் இயேசு என்ற இறை வார்த்தையிலே. கொஞ்சம் பொறுமை இருந்தால் போதும், வாழ்க்கையில் லாபம் பொங்கி பொங்கி வரும், கலங்க வேண்டியதில்லை. இந்த பொறுமை நமக்கு பல நேரங்களில் இருப்பதில்லை. பொறுமையே நம் வாழ்விற்கு பெருமையை கொண்டு வருகிறது. பொறுமையை 2 வழிகளிலே பெறலாம் என்று சொல்வதை கேட்கிறோம். ஒன்று தனிப்பட்ட முறையிலே ஒரு சுய பயிற்சியும், இன்னும் ஒன்று சுய ஆய்வும். நமது மனதிற்கும் உடலுக்கும் சுய பயிற்சி கொடுக்கிற போது உடலும் மனமும் நிதானமாக மாறுகிறது. அதற்கு தான் பல தெரப்பிகள் எல்லாம் இருக்கிறது. சூழ்நிலைகளை சமாளிக்கிறது. காலையில் எழுந்ததும் ஒரு சில உடற்பயிற்சிகளை செய்வது அவசியம். யோகா, தியானம், இசை கேட்டல், மீட்டுதல், இவைகள் நம்மை பொறுமையாக வைக்கவும் நம்மை நாம் ஆட்சி செய்யவும் உதவி செய்கிறது. அந்த சமயத்திலே தான் நாம் சுய ஆய்வுக்கு வருகிறோம். நம்மை பரிசோதித்து பார்க்காத வாழ்வு பாதுகாப்பில்லாத வாழ்வு என்கிறார்கள் சான்றோர்கள். நமது போக்கு, நமது வாக்கு, நமது நோக்கு, நமது வரத்து, இவை அனைத்தும் நமக்கு நன்கு தெரிந்திருக்க வேண்டும். அதை ஆய்வு செய்ய வேண்டும், ஆராய்ச்சி செய்ய வேண்டும். ஆய்விலே நாம் யார் என்பதை தெளிவாக அறிக்கை வெளிப்படுத்தும். அதிலிருந்து அனுதினமும் அனுபவம் பெற்று மிகவும் பொறுமையாக பயணத்தை தொடர முடியும். இதற்கு ஆழ்ந்த தியானங்கள், ஜெபங்கள் நமக்கு உதவியாக இருக்கும். ஜெபம் என்றால் இதுதான் என்பதை நாம் அறுதியிட்டு கூற முடியாது, இயலாது. ஆனால் இதுதான் இன்றைக்கு திருச்சபையில் நாம் சந்திக்கக்கூடிய மிகப்பெரிய பிரச்சனையாகவும் இருக்கிறது. திருச்சபை என்பது பலதரப்பட்ட எண்ணங்களையும் சிந்தனைகளையும் இயல்புகளையும் கொண்ட மிகப்பெரிய ஒரு அமைப்பு. ஒரு சிலர் இயல்பாகவே துடிப்பாக இருப்பார்கள், சிலர் அமைதியான இயல்பை கொண்டவர்களாக இருப்பார்கள். திருச்சபையின் வழிபாட்டு முறை அனைவருக்கும் ஏற்றதாக இருக்கும்படி நடக்கிற போதுதான் அனைவருமே ஈடுபாட்டோடு பங்கு பெறுவதற்கு வசதியாக இருக்கும். ஒரு சிலர் ஆடி பாடி இறைவனை போற்ற விரும்பலாம். இன்னைக்கு ஒரு சில சாமியாருங்க பீடத்தில் ஆடிட்டு இருக்கிறார். ஒரு சிலர் அமைதியாக இறைவனை மனதிற்குள் நினைத்து போற்றலாம். இது அமைதியாக இருக்கிறது போல தூங்கிட்டு இருப்பாங்க சில பேர், அதுவும் நடக்கும். அவரவர் இயல்புக்கு ஏற்ப வழிபடுவதற்கு அனைவருமே உதவியாக இருக்க வேண்டும். இதுதான் சிறந்தது. வழிபாடு இப்படித்தான் இருக்க வேண்டும் என்று நமது எண்ணங்களை புகுத்துற போது அங்கு இயல்பாக பிரச்சனை எழுகிறது. அதற்காக ஒரு யூனிஃபார்மிட்டி இல்லாமல் இருக்க முடியாது. ஒரு சீரான போக்கு வேண்டும், வழிமுறைகள் வேண்டும். இன்றைய நற்செய்தியிலும் அதைத்தான் பார்க்கிறோம். மார்த்தாவின் உபசரிப்பு, விருந்தோம்பல் பற்றிய எண்ணம் இது வேறு. மரியாவின் உபசரிப்பு, விருந்தோம்பல் பற்றிய எண்ணம் வேறு. இரண்டுமே சிறப்பானவைதான், இரண்டுமே தேவையானவைதான். ஆனால் மார்த்தா தனது எண்ணம் தான் சிறந்தது, அதுதான் அங்கே புகுத்தப்பட வேண்டும் என்று எண்ணுகிற போது அங்கே பிரச்சனை வருகிறது.
குடும்ப வாழ்விலும் இது போலத்தான். ஒருவர் மற்றவரின் இயல்பை புரிந்து அதற்கேற்ப வாழ்வதற்கு முன்வர வேண்டும். அதுதான் பக்குவமான மனநிலைக்கு அடித்தளம். யார் சிறந்தவர் என்கிற மனநிலை இல்லாமல் சிறப்பான வாழ்விற்கான மனநிலையை நாம் பெற்றுக்கொள்வதற்கு முயற்சி எடுக்க வேண்டும். அதைத்தான் இயல்புகளுக்கேற்ப வாழ்வை முன்னெடுப்போம் என்று சொல்வார்கள். ஆமென். மன்றாடுவோமாக. நல்ல நண்பராகிய ஆண்டவரே, இயேசுவே உம்மை போற்றுகிறோம். மார்த்தாவின் அறியாமையை அவருக்கு அன்புடன் சுட்டி காட்டியது போல எங்களின் அறியாமையையும் குறையான மனநிலைகளையும் சுட்டி காட்டியருளும். இதனால் நாங்கள் எங்களையே சுய பயிற்சி செய்து சுய ஆய்வு செய்து சரியானவைகளை உணரும் ஆற்றலை உமது தூய ஆவியால் பெற்றுக்கொள்வோமாக. ஆமென். ஆண்டவரே, என் வேண்டல் கேட்டருள்வீரே. ஆறுதலாய் எனக்கு நீர் அடைக்கலமாகும். ஆண்டவரே, என் வேண்டல் கேட்டருள்வீரே. ஆறுதலாய் எனக்கு நீர் அடைக்கலமாகும். என் துயரம் எதுவென்று நீர் அறிவீரே. எனக்குதவி நீரென்று நம்பி வந்தேனே. ஆண்டவரே, ஆண்டவரே, என் வேண்டல் கேட்டருள்வீரே. ஆறுதலாய் எனக்கு நீர் அடைக்கலமாகும். துயரம் பல என எழுப்ப துவண்டு போனேன். துடுப்பிழந்த படகாக தனிமையானே. துயரம் பல என எழுப்ப துவண்டு போனேன். துடுப்பிழந்த படகாக தனிமையானே. வறுமையும் வெறுமையும் என்னை சூழ்ந்திட. வறுமையும் வெறுமையும் என்னை சூழ்ந்திட. வற்றாத உன் அன்பு என்னை காத்திடும். ஆண்டவரே, ஆண்டவரே, என் வேண்டல் கேட்டருள்வீரே. ஆறுதலாய் எனக்கு நீர் அடைக்கலமாகும். அநியாய செயல் கண்டு உள்ளம் அழுதேன். அதை மாற்றும் வரம் கேட்டு உன்னை தொழுதேன்.
அநியாய செயல் கண்டு உள்ளம் அழுதேன். அதை மாற்றும் வரம் கேட்டு உன்னை தொழுதேன். நீதியும் நேர்மையும் எனில் வாழ்ந்திட, நீதியும் நேர்மையும் எனில் வாழ்ந்திட, நிலையான உன் கரம் என்னை தாங்கிடும். ஆண்டவரே, என் ஆண்டவரே, ஆண்டவரே, என் வேண்டல் கேட்டருள்வீரே. ஆறுதலாய் எனக்கு நீர் அடைக்கலமாகும். என் துயரம் எதுவென்று நீர் அறிவீரே. எனக்குதவி நீரென்று நம்பி வந்தேனே. ஆண்டவரே, என் வேண்டல் கேட்டருள்வீரே. ஆறுதலாய் எனக்கு நீர் அடைக்கலமாகும். ஆண்டவரே, மாண்புயரிவருள்ளடையாளத்தை தாழ்ந்து பணிந்து ஆராதிப்போம். பழைய நியம முறைகள் அனைத்தும் இனி மறைந்து முடிவு பெறுக. புதிய நியம முறைகள் வருக. புலன்களாலே மனிதன் இதனை அறிய இயலா. குறைகள் நீக்க நம்பிக்கையின் உதவி பெறுக. தந்தை அவர்க்கும் மகன் அவர்க்கும் புகழ்ச்சியோடு வெற்றியாக்கும். மீட்பின் பெருமை மாட்சிமையோடு வலிமை வாழ்த்து யாவுமாக. இருவரிடமாய் வருகின்றவராம் தூய ஆவியானவர்க்கும் அளவில்லாத சமப்புகழ்ச்சி என்றுமே உண்டாகுக. ஆமென். வானின்று அவர்களுக்கு அப்பமளித்தீரே. இனிமையெல்லாம் தன்னகத்தில் கொண்ட அப்பம் இதுவே. மன்றாடுவோமாக. இறைவா, இந்த வியப்புக்குரிய அருளடையாளத்திலே உம்முடைய பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டு சென்றீ. உம் திருவுடல் திருரத்தமாகியவற்றின் தூய மறைவருளை வணங்கும் நாங்கள் உமது மீட்பின் பயனை இடைவிடாமல் துய்த்து உணர்ந்து மகிழ அருள்வீராக. தந்தையாகி இறைவனோடும் தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனா என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற உம்மை மன்றாடுகிறோம். ஆமென்.
புகழுக்குரிய தூய இறை நன்மைக்கு எல்லா காலமும் தொழுகையும் புகழும் போற்றியும் ஆட்சிமையும் உண்டாக கடவது. போற்றியும் ஆட்சிமையும் உண்டாக கடவது. தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமென்.